If you have a complaint about something or find your content is being used incorrectly, please contact the broadcaster prior to making a copyright claim. Any infringement was not done on purpose and will be rectified to all parties' satisfaction. Kambalipoochi. இந்திய அரசு ஏற்கனவே அறிவித்த உதவித்தொகுப்பு, இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்த உதவித்தொகுப்பு மற்றும் தற்போதைய உதவித்தொகுப்பு ஆகியவற்றின் மொத்த மதிப்பு ஒட்டுமொத்தமாக 20 லட்சம் கோடி ரூபாய். ஆளுக்கு ஹியூமர் சென்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சா? இந்த நேரத்தில் எப்படி காமெடி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகே, சேனல் பேர் கம்ப்ளீட். ஸோ வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா. ஸோ ஊர் ஃபுல்லாக கொரோனா வந்திருக்கு, பெரிய பேண்டமிக் ஆகிடுச்சு. டாக்டர்ஸ்ட்டை போய் இதுக்கு மருந்து எங்கன்னு கேட்டப்ப மருந்து கிடையாதுன்னு கண்டுபிடிக்க முடியாது, இப்போதைக்கு வீட்டிலே இருங்க, தள்ளி இருங்க, யாரோடய சேராதீங்க. ஏன்னா டெக்னாலஜியோட டெவலப் பண்ண இடத்துலையும் நம்மளால் வந்து ஒரு வேக்சின்ஸ் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதே மாதிரி ஒரு பேண்டமிக் 700 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஸோ எக்ஸாக்டாக வந்து யூரோப்பில் பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேண்டமிக் இருந்துச்சு. அது பேர் பிளாக் டெத். காரணம் அதோட நோய் பேர் வந்து பியூபோனிக் பிளேக். அது எங்கே ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் ஆரம்பிச்சு சொல்கிறாங்க. ஸோ ட்ரேட் ரூட் வழியாக இந்தியா சிரியான்னு ஆரம்பிச்சு கடைசியாக வந்து இத்தாலியில் சிரிஷியன் போர்ட் ஆஃப் மெனசா அப்படின்ற ஒரு இடத்துல 12 கப்பல் மொத்தமாக வந்து நிற்கிது. அந்த 12 கப்பலையும் வந்து என்ன இருக்குன்னு அதிகாரிகள் வந்து ஆராய போனப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொத்தாக செத்து கிடந்தாங்க. ஸோ அதிகாரிகள் என்ன சொல்லிட்டாங்க, இங்கே நிறுத்திங்கன்னா பெரிய பிரச்சனை, நீங்கள் வண்டி எடுத்து உடனே கிளம்புங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்களும் வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க. ஆனால் அவங்க வண்டி எடுத்து கிளம்புன கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே அந்த நோய் வந்து ஊருக்குள்ளே பரவிடுச்சு. எப்படி பரவச்சுன்னா, அந்த கப்பலில் அந்த எலிகள் செத்த புணங்களோட வந்து காண்டாக்டில் இருக்குது. ஸோ அவங்க மூலமாக அந்த நோய் பரவி அந்த எலிகள் ஊருக்குள்ளே வந்து நோய் எல்லாருக்கும் பரப்பிடுச்சு. ஸோ நோய் எல்லாருக்கும் பரவணுன்னே எல்லா மக்களும் என்ன பண்ண தெரிய முடிச்சாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, இந்த ஊருக்குள்ளே இருந்தால் தான் எனக்கு பிரச்சனை, நான் ஊரை விட்டே வெளியே போகிறேன் அப்படின்னு ஊரை விட்டே வெளியே போயிட்டாங்க. ஸோ ஊரை விட்டு வெளியே போனாலும் அவங்க கால்நடையில் கூட்டிகிட்டு தான் போனாங்க. ஸோ அந்த கால்நடையை கூட்டிகிட்டு போனப்போ இந்த எலிகள், இந்த உண்ணிகள் அந்த கால்நடைகளுக்கு மேலே பட்டு அவங்க மூலமாக திருந்த மக்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு வாட்ஸ்அப் ரூமர் மாதிரி நோய் ரொம்ப பயங்கரமாக எல்லா இடத்துலையுமே பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது மக்களுக்கு எதுவுமே தெரியல. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தனியாச்சலம், கீழர் பாசன் மாதிரி பெரிய டாக்டர்ஸ் அப்போ இல்லாதனால காக்கா மூக்கு டாக்டர்ஸ்னு கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள மட்டும் போய் இவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தப்ப அந்த டாக்டர்ஸ் இப்போ நம்ம எப்படி கொரோனாக்கு நிறைய மருந்து வந்து பயங்கரமான மருந்து கண்டுபிடிச்சிருக்கோமோ அதே மாதிரி அவங்களும் வந்து நிறைய மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 11 பெரிய மருந்தில் நம்ம ஒரு 6 மெத்தட்ஸை மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அங்கே நடந்த ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி சால்வ் பண்ணாங்க, அதாவது எப்படி வந்து இது குறைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளட் ரெட்டிங். எப்படி நம்ம உடம்புல கெட்ட நோய் வந்துட்டு கெட்ட ரத்தம் இருக்குமோ அதை பூரா சரி பண்ணால் சரியாருன்னு யோசிச்சவங்க அதை சரி பண்ணாமல் அதை வெளியேற்றினாங்க. என்ன பண்ணாங்க, நரம்பு வச்சு வெட்டுறது, அட்டையை வச்சு கடிக்க வர்றதுன்ட்டு அதை கெட்ட ரத்தத்துக்குள்ளே உறிஞ்சாங்க. ஆனால் கெட்ட ரத்தம் போயிட்டாலும் ரத்தத்தோட இம்யூனியோ குறைஞ்சுன்னு தெரியாமல் இருந்தவங்களுக்கு அது போனதுனால மக்கள் இம்யூனியோ குறைஞ்சி ரொம்ப சீக்கிரமாக சாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஃபெயில் ஆயிடுச்சு. ரெண்டாவது ரொம்ப கன்றாவியான மெத்தட் தான். ஒரு பெரிய அழகான பாக்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆளுகிறதுக்கு செஞ்சு அது ஃபுல்லாக யூரின் நிரப்பிட்டாங்க. யூரின் நிரப்பி அதுக்குள்ளே மனுஷன் தூக்கி போட்டாங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, அந்த யூரின் இருக்க கிருமி நாசினி வந்து அந்த மருந்தை அந்த நோயை வந்து சரி பண்ணிடும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஆனால் அதுவும் ஃபெயிலியர் தான் இருந்துச்சு. சரி அதான் முடியலன்னு என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு கேவலமாக போய் கொஞ்சம் யூரினை குடிக்க வேற சொன்னாங்க. ஆனால் சரி முன்னாடி போனதான் பிரச்சனை ஆயிடுச்சு, பின்னாடி அதை வச்சு சரி பண்ணுவோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, மனித கழிவுலையும் அதில் வந்து சில மருந்தோட ரோச்சியும் ஃப்ளவரையும் சேர்த்து அந்த புண்ணு மேலே அப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க. நோயால் இருந்தவங்க போக நாற்றத்தால் இருந்தவங்களும் அது கொஞ்சம் அதிகமானாங்க. அந்த இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி இதுதான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இதெல்லாம் என்ன இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணு புரியாத சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்த ஒரு மருந்து, ஒரு நோய் தான், நம்ம செஞ்ச பாவம் சேர்ந்து அவர் கொடுத்துட்டாருன்றாங்க. நியாயமாக பார்த்தா கடவுள் இவங்க பண்ணுறதுக்கு வந்து மாதம் ஒரு நோய் கொடுக்கணும். ஆனால் இவங்க இந்த மூட நம்பிக்கையாக என்ன பண்ணாங்க, சாட்டையை வச்சுட்டு உடம்பு ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு கடவுளை அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. நம்மளால சும்மா ஏதாவது நடந்தாலே பார்ப்பாங்க, இல்லை சாட்டையை வச்சு அடித்தா வெளியே போய் பார்த்துருக்காங்க. அவங்க அடித்ததில் இந்த ரத்தம் மற்றவங்க மேலே தெரிச்சு அவங்களுக்கு நோய் நிறைய பேருக்கு பரவ ஆரம்பிச்சிச்சு. இவங்களாம் ஒரு பக்கம் இருக்கப்ப இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கோழியோட அதாவது சேவலோட பின்னாடி ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு அதோட பின்னாடியை வந்து அந்த புண்ணு மேலே வச்சு கட்டி விட்டு தேய்க்க ஆரம்பித்தாங்க. சூட்டில் அவன் சரியாயிருமா, இது அவங்க நம்பிக்கை. ஆனால் என்னாச்சு, பாவம் சேவல் வந்து செத்ததை மிச்சமே தவிர நோய் சரியாகவில்லை. சரி அதுவும் முடிஞ்சு போச்சு. இந்த இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த பாஷா தெரியும் நமக்கு இந்த மாதிரிலாம் செட் ஆகாதுன்ட்டு இந்த ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி எதுக்கு ஐஃபோன் வச்சுருக்கோம் தெரியாமலே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பசங்க என்ன பண்ணாங்க, பணக்காரங்க ஒரு ரத்தினக்கற்கள் விளையாத ரத்தினக்கற்களை க்ரஷ் பண்ணி அதில் தண்ணி கலந்து அதை மருந்தாக குடித்தாங்க. நோய்க்கு வந்து ஏழை பணக்காரங்க பாடுபடுகிறது. ஸோ அதுவும் வந்து சரியாகும். சரி இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்ன தான் படந்து கடைசியாக டாக்டர் சொன்னாங்க, உடல் ரீதியாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, மன ரீதியாக பண்ணணும்ட்டு நீங்களாம் சந்தோஷமாக இருங்க, எல்லோரும் பக்கத்து வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போங்க, ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சாலே உங்களுக்கு நோய் சரியாயிரும்ட்டு
பயங்கரமான ஒரு ஐடியாவோட வந்து எல்லாரையும் அவங்க சொந்தக்காரங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா போனவங்க சும்மா இல்லாமல் அங்கே போய் சாப்பிட்றது கட்டி பிடிக்கிறது ரொம்ப க்ளோஸாக இருந்து இவங்ககிட்ட இருந்த நோய் வந்து திரும்ப அவங்ககிட்டையும் பரவ ஆரம்பிச்சு. ஸோ நோய் இன்னும் அதிகமாக பரவ ஆரம்பிச்சு. என்னதான் பண்ணுறது, எதுவுமே சரியாகலை அப்படின்னு கடைசியாக ஒரு பெரிய முடிவு எடுத்தாங்க. என்ன பண்ணாங்க, எவனுக்காச்சும் வந்துச்சுன்னா தயவு செய்து 30 நாளைக்கு வராது. நம்ம ஊரில் எப்படி வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க நோய் வந்துட்டா நீ வீட்டுக்குள்ளேயே ஊருக்குள்ளேயே வரக்கூடாது ஒதுக்கி வச்சுட்டாங்க. 30 நாளைக்கு அவங்க ஊருக்குள்ளேயே வரக்கூடாது. அப்படியே அவங்க செத்துட்டாலும் அவங்கள பணத்தை அவங்க வீட்டுக்காரங்க தூக்கி வெளியே போட்டணும். வீட்டுக்காரங்க பண்ணாலும் வெளியே வரக்கூடாது. அந்த பணத்தை தூக்கிட்டு போய் குப்பாடுற மாதிரி போய் கணக்கடங்களை போட்டு மூடிடுவாங்க. ஸோ வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதனால் எல்லாரையும் தனித்தனியாக இருக்க ஆரம்பித்தாங்க. நாளடைவில் இது என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஸோ இதுதான் பெரிய மெத்தட் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பியூபோனிக் பிளேக்னால நமக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம் தான் குவாரண்டைன். ஸோ குவாரண்டைன் வந்து 1347 தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதாவது அந்த ரேஞ்ச் 13th centuryல பியூபோனிக் பிளேக்னால தான் நமக்கு குவாரண்டைன் கிடச்சி. ஸோ அதுக்கடுத்து எப்போ ஒரு பேண்டமிக் வந்தாலும் முதல்ல கடைபிடிக்கிறது குவாரண்டைன் தான். எல்லாம் தனிமைப்படுத்தினால இந்த பேண்டமிக் குறைஞ்சிடும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பேண்டமிக் வந்தப்பையும் எப்படியோ நமக்கு ஒவ்வொரு வகையில் வந்து மருந்து கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கொரோனாவுக்கும் நம்ம கூடிய வரையில் வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல மருந்தோ இல்லை ஆன்டிபயோட்டிக் கிடச்சோம். ஸோ அது வரைக்கும் சேஃபாக வீட்டில் இருக்கோம். இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய சோர்சஸ்லேருந்து எடுத்தோம். ஸோ பியூபோனிக் பற்றியும் பிளாக் டெத் பற்றியும் உங்களுக்கு நிறைய தெரியுமா, கீழே நாங்கள் எடுத்த சோர்ஸோட லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டோம், அதுலேருந்து எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கம்பளிப்பூச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.